Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நெய்தல் நிலமாக விளங்குகின்ற கடலூர் கோடை விழாவினை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் பெருந்தகை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, போற்றுதலுக்குரிய மாண்புமிகு மேயர் அவர்களே, காவல்துறை அன்பர்களே, பெரும்பாலும் பெயர் பொருத்தம் என்பது ஒரு சில பேருக்கு மட்டுமே அமையும். அப்படி இன்றைக்கு தமிழ் உலகத்திலே பட்டிமண்டபத்திலே பெயரும் ராஜா, பட்டிமண்டபத்திற்கு அவர்தான் ராஜா என்கின்ற அளவிலே உலகத்திலே வாழ்கிற தமிழர்கள் இல்லங்களெல்லாம் தன்னுடைய இனிய பேச்சினாலே கவர்ந்திருக்கக்கூடிய பட்டிமண்டபத்தினுடைய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறியிருக்கிற சான்றோர் பெருமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற சுவிஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, சொல்லுங்க ஐயா. இந்த பட்டிமண்டபத்தினுடைய வெற்றிக்கு நான் வெளியில போய் ஆதரவு தேடணுங்கிற அவசியமே இல்லை. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞரோட படம் இருக்கு. சரி. இந்த உலகத்தில் தன் வாழ்க்கையிலே நீண்ட பயணத்திலே அவர் நிறைய ஏற்றத்தையும் தாழ்வுகளையும் சந்தித்திருக்கலாம். அவர் நிலை எவ்வளவு மாறினாலும் அவரிடத்திலே மாறாத ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? என் அன்பு உடன்பிறப்புகளே என்று அவர் அழைத்தால் உலகம் எழுந்து நிற்கும். உடன்பிறப்புனா உறவு. உறவு. என் அன்பு நண்பர்களே, ராஜ்குமார் உங்களுக்கு தான் அவர் கூப்பிட்டதே இல்லை. உடன்பிறப்பு என்று எப்பொழுது அவர் சொல்லிவிட்டாரோ நீங்களும் அதற்கு தான் தீர்ப்பு தருவீர்கள் என்பதிலே எனக்கு என்ன சந்தேகம் இருக்க போகிறது? இப்பதான் தொடங்கவே செஞ்சிருக்கோம், அதுக்குள்ள தீர்ப்பை பத்தி பேசுறீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த உலகத்துல நட்பு வேண்டான்னு சொல்லல நாங்க. ஆனா நட்பை விட எது பெரிது என்று யோசித்து பார்த்தால் அதனுடைய சிறப்பை வச்சு நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு சிறப்பா சொன்னோம்னா அதுதான் நமக்கு உறுதுணையா இருக்குங்கிறது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வளவு ஏன், இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய மூத்த மொழியாக, இன்னும் சொல்ல போனால் கீழடி முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு படைத்த ஒரு மொழியாக விளங்குகின்ற செம்மொழியாம் தமிழ் மொழி இருக்கிறது. அந்த மொழி சொல்கிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர் இல்ல, நெடில் கிடையாது. கேளீர்னா கேட்க மாட்டேன்னு அர்த்தம். இது கேளீர். கேளீர்னா உறவுன்னு அர்த்தம். தமிழ் மொழி உங்களை எல்லாம் வாருங்கள் நீங்கள் எங்களுக்கு உறவு என்று எப்பொழுது சொல்கிறதோ அப்பொழுது தமிழ் தேசம் உறவுக்குத்தான் மேன்மை கொடுத்திருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டுமா? சரி, இப்படி சொல்லுவோம். நீங்க சொன்னீங்க இந்த உலகத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் இதெல்லாம் தானே வாழ்க்கையினுடைய உறவு. சார், உறவு எவ்வளவு மகிழ்ச்சி தரும் தெரியுமா? அது எவ்வளவு பெருமைக்குரியது தெரியுமா? நான் என்ன வச்சு சொல்றேன். 2 செய்தி. நான் குழந்தையா 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது, சரி, எங்க வாத்தியார் 4ஆம் வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாரு. நான் வீட்டில் வந்து 4ஆம் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12 படிச்சுருந்தேன். அங்கேருந்து எங்கள் அப்பா வந்தார். என்னடா பண்ணுற அப்படின்னாரு. 4ஆம் வாய்ப்பாடு படிக்கிறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா என்னை பார்த்து கேட்டார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றியா அப்படின்னாரு. கேளுங்கப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா வேகமாக கேட்டாருங்க. அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? டே, ஒரு மாட்டுக்கு 1 வயசுல 4 கால் இருந்தால் 4 வயசுல எத்தனை கால் இருக்கும்னாரு. அவர் கேட்ட வேகத்தில் நானும் என்ன பண்ணேன், 1 நாள் 4, 2 நாள் 8, 3 நாள் 12, 4 நாள் 16 கால் இருக்கும்பான்னு. ஒரு அடி அறிவு இருக்காடா? ஒரு மாட்டுக்கு 1 வயசுல 4 கால் இருந்தா 4 வயசுல எத்தனை கால் இருக்குங்கிற 16 கால் இருக்கும்னு அடிச்ச அடியில் நான் ஓன்னு அழுதுட்டேன். உள்ளேருந்து எங்க அம்மா ஓடி வந்துருச்சு. ஏங்க பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? அவனே நமக்கு செல்லமா 7ஆவதா பிறந்திருக்கான். இது எனக்கு அப்புறம் 2 பிறந்தது.
அதெல்லாம் ரொம்ப செல்லம். செல்லமா 7வது அப்போ வந்திருக்கேன், எதுக்குங்க அடிக்கிறீங்க என்ன? இல்லை உன் பையன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல மாட்டேங்க. என்ன கேட்டீங்க? ஒரு மாட்டுக்கு ஒரு வயசுல 4 கால் இருந்தா 4 வயசுல எத்தனை கால் இருக்குங்கிறேன், இவன் 16 கால் இருக்குங்கிறான். எங்க உருப்பட போறான்? நான் நிமிந்து எங்க அம்மாவை பார்த்தேன், எங்க அம்மா 2 அடி போட போகுதுன்னு. எங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க, எங்க அப்பாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, என் பையன் சொன்னது என்ன தப்பு அப்படின்னாங்க. என்னது என்ன தப்பா? ஆமாங்க, என்ன தப்பு? 16 கால் எத்தனை? 16 கால் 4. என் பையனுக்கு கால்வாய்ப்பாட தெரிஞ்சிருக்குங்க, நீங்க போய் கால்வாய்ப்பாடு படிச்சுட்டு வாங்கிட்டா எங்க அம்மா. இப்ப பாருங்க, உங்க அம்மா எதையும் சமாளிப்பாங்க. எதையும் சமாளிப்பாங்க. இத பாருங்க, எங்க அப்பா டேய் ஏமாற்ற நிறைந்த இந்த உலகத்துல நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று என்னை அடித்து திருத்துகிறார். என் தாயோ என்னை அணைத்து திருத்துகிறாள். குடும்பத்தில் இதை விட உயர்வு வேற என்ன வேணும்? இதை விட உயர்வு என்ன வேணும்? உங்களுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க ஐயா. நான் உண்மையை சொல்றதுனால உண்மை பக்கம் எப்பொழுதும் கைத்தட்டல் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் தட்டுங்களே. அப்பாடா, அந்த கடைசி வரைக்கும் போயிருச்சு. எல்லாம் கால் வாய்ப்பாடு தான். எல்லாம் கால் வாய்ப்பாடு தான். இது பரவாயில்ல. இந்த பரம்பரையில் வந்த என் பரம்பரை ஒன்று இருக்குமா இல்லையா? ஆமா. என் பொண்ணு இதே மாதிரி 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பஸ்ஸில் கூப்பிட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீட்ட குச்சியை நட்டு அதில் ஒரு பஸ்ஸு வந்து போட்டு STOP ஸ்டாப்னு போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. அங்கே பஸ்ஸு நிற்கும். பஸ்ஸு போய் நின்றுச்சா என் பொண்ணு அதை STOP ஸ்டாப் அப்படின்னு படிச்சுட்டு என்னை பார்த்து திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, அப்பா STOP ஸ்டாப்னா என்ன அர்த்தம்னு கேட்டா. நான் சொன்னேன் நில்லுன்னு அர்த்தம்னு. அவன் என்னை பார்த்து கேட்டா, அது எனக்கு விளங்குதுப்பா, பள்ளிக்கூடத்தில் எங்கள் டீச்சரு STAND ஸ்டாண்டு அப்படின்னாலும் நில்லுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டாப்புங்கிற நில்லுக்கும் ஸ்டாண்டுங்கிற நில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். என்னங்க ஒரு PhD படிச்சிருக்கேன், MA படிச்சிருக்கேன், வித்தியாசம் தெரியாதா? உடனே என் பொண்ணை பார்த்து சொன்னேன், சனியனை வீடு வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு வர. கேள்வி கேட்டா கொன்னுட்டேன். ஏன்? எனக்கு வித்தியாசம் என்னன்னு தெரியல. இது PhDல சொல்லி கொடுக்கல. ஆமா. என் பொண்ணு உடனே என்னை பார்த்து கேட்டா, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டா. நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு அப்படின்னு அவ சொன்னா பாருங்க, இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியலைங்க. அப்பா அது வேற ஒன்றும் இல்லைப்பா, உக்காந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சா அதுக்கு ஸ்டாண்டுன்னு பேருப்பா, ஏதாவது வந்து நின்னா அதுக்கு ஸ்டாப்னு பேருப்பான்னாங்க. இன்னி வரைக்கும் நான் மறக்கலைங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். அதாவது என் பிள்ளைகிட்டேருந்து எனக்கு ஒரு அறிவு கிடைக்குதுன்னா அது எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். என்னை விட என் பெண் அறிவிலே சிறந்திருக்கிற பொழுது நான் படுகிற அந்த இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்துக்கு ஈடு இணையா உரு துணையா வேற ஏதாவது இருக்குமா? கிடைக்குமா? சார், வாழ்க்கையில குடும்பம் நமக்கு காட்டுகிற ஒவ்வொன்றும் 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 நமக்கு அழகாக நம்மை வழிநடத்தி செல்வதாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதை வேண்டான்னு சொல்லுவீங்க? சார், நான் இப்படி யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறு என நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் எழுதுகிறான்னு சொன்னா, இந்த உலகத்துல உறவு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்ந்தது. வெள்ளடிச்சதுனால முடிக்கணுங்கிறதுனால நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்வேன். இன்னும் ஏதாவது கணக்கு இருக்கும். தொடக்கத்தில் முத்தமிழ் அறிஞர் அவர்களை பற்றி சொன்னேன். நான் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு சற்று ஏறக்குறைய 130 ஆண்டுகளுக்கு முன்னால் 1893ஆம் ஆண்டு சிகாகோ நகரத்திலே செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சர்வ சமய மாநாட்டிலே வந்திருந்த அத்தனை பேரும் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து ஒரு துறவி சென்றார். அவள் அங்கிருக்கிற மனிதர்கள் எல்லாம் பார்த்து சொன்னார், என்னுடைய அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்று உறவு வைத்து அழைத்தார். அத்தனை பேரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைத்தட்டினார்கள். இங்கு வராதா அந்த கைத்தட்டல்? தன்னை அத்தனை பேரையும் உலகமே என்னுடைய சகோதர சகோதரிகளே என்று சொன்ன ஒரே ஞானியாக சுவாமி விவேகானந்தர் இந்தியாவினுடைய புகழை பரப்பினார் என்று சொன்னால், எப்பொழுதும் நீங்கள் யாரையும் உறவு வைத்து அழைக்கிற போது கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே, அது உறுதுணையாக இருந்து என்றைக்கும் நம்முடன் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா தொடங்கி இருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர்ல தொடங்கி வீரத்துறவி விவேகானந்த பெருமான் வரைக்கும் போயிட்டார். இங்கிருந்து சிக்காகோவுக்கு பாஸ்போர்ட் இல்லாமலே போயிட்டு வந்துட்டார்.
அது வேற சொல்றாரு. அவருக்கு ஒரு நிமிடம் கைதட்டல் வந்தால் எனக்கு வராதானா நீங்களும் கைதட்டுறீங்க. ரொம்ப நல்லா தொடங்கி இருக்கிறார். உறவுதான் ஒரு பிள்ளையிடம் பேசுகிற அந்த சந்தோஷம். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இவருக்கு சொல்லி கொடுத்த விதம், இவங்க தகப்பனார் இவருக்கு சொல்லி கொடுத்த செய்தி, தாயார் வந்து காட்டிய அரவணைப்பு, அத்தனையும் உறவிலிருந்து வந்தது அப்படின்னு ரொம்ப உற்சாகமா பேசியிருக்கிறார். நல்லா பேசினாரா இல்லையாங்க? அப்பப்ப உங்களுக்கு நான் கேட்பேன். ஏன்னா நீங்க சொல்றதை வச்சு தான் அடுத்த ஆளை பேச வைக்கணுமா வேண்டாமா இல்லை முடிச்சிருவோமான்றதுக்கு தான். இப்போ ராஜகுமார் யோசிக்கிறார், உறவுல இவ்வளோ இருக்கா, விவேகானந்தர் வரைக்கும் சொல்றாரு, நட்புக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். வாங்க ராஜகுமார். பட்டிமன்ற நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே, இந்த கடலூரில் அழகிய கடற்கரையில் தமிழ் கேட்க வருகை தந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நண்பர்களோட வந்திருக்கவங்க எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம். இதுதான் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, உறவினர்களோட வந்திருக்கிறவங்க கொஞ்சம் கைத்தட்டுங்க. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்களே முடிவு சொல்றீங்க. என் காதுக்கு அப்படித்தான் கேட்டுச்சு. உறவுனாலே சிக்கல் தான், கைதட்டுறதுக்கே அனுமதிக்காது. நடுவர் அவர்களே, அண்ணன் மாது. அண்ணன் மாது, நான் எப்பவுமே அவர் அண்ணான்னு தான் அழைக்கிறது. அதுக்காக அவரோட உடன் பிறந்தவன் நான் இல்லை, நண்பன். ஆனா அண்ணான்னு அழைக்கிறேன். ஏன் அழைக்கிறேன்னா, நட்போடு பழகுகிற போது, நட்பு நெருக்கமாகும் போது அது உறவாகவும் மாறுகிறது. அதனால தான் அதோட சிறப்பு இருக்கு. நீங்க சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னாங்க. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்டினாங்கன்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சுவாமி விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புனது தமிழகத்தில் இருக்கிற நண்பர்கள் தான் அனுப்புனாங்க. அவங்க சொந்தக்காரங்க யாரும் அனுப்பல. அது தமிழகத்துக்கே பெருமை. பாஸ்கர சேதுபதி மன்னன், சென்னையின் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அனுப்புனாங்க. அப்ப நண்பர்களால் ஒருத்தனுக்கு உயர்வு இருக்குங்கிறத அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார். ரொம்ப நன்றி. இப்படிதான் நீங்க பேசணும். வகுப்புல பாடம் நடத்துற மாதிரியே வந்து கூட்டலு கழித்தலு வாய்ப்பாடு என்ன இது என்ன அவங்க அப்பா அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்கிறார். ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? உறவு எப்போதும் நம்மகிட்ட சில கேள்விகளை கேட்டு நம்ம பாடம் நடத்தும், பாடாப்படுத்தும். ஆனால் நண்பன் மட்டும்தான் நமக்கு பக்கபலமா இருந்து பாதை காட்டுவான். இதுக்கும் கைதட்டுறாங்க. ஆமா, இதுக்குதான் கைதட்டுவாங்க. நடுவர் அவர்களே, நாங்க உறவை குறை சொல்றதுக்காக வரல. நண்பர்களினுடைய சிறப்புகளை நாங்க சொல்றோம். என்னன்னு தெரியுமா? நம்ம அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம பேச முடியாது, அம்மாட்டையும் எல்லா விஷயத்தையும் பேச முடியாது, மனைவி கிட்ட பேசவே முடியாது. பேசினா சிக்கல் வந்துடும். பிள்ளைகள்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச முடியும். அவன் மொபைலோட இருப்பான். ஆனா அம்மாட்ட பேச முடியாதத, அப்பாட்ட பேச முடியாதத, மனைவி கிட்ட பேச முடியாதத மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே உறவு நட்பு தான். நண்பர்களோட பேசினா நமக்கு பிரஷர் வராது, மன அழுத்தம் வராது, சுகர் கண்ட்ரோல் ஆகும், மன பிரச்சனை வராது. நண்பர்களோட இருக்கக்கூடியவங்க மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. புரிஞ்சுக்குங்கண்ணா. இவ்வளவு கோவப்படுறீங்க? ஆமா, ஏன்னா உறவு உறவுன்னுட்டு இப்படி ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? உறவுகள் வந்து நாம வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம்னா நம்ம சொந்தக்காரனுக்கு பிடிக்காது. நமக்கு பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கிறவன் சொந்தக்காரன். நாம நல்லா இருந்தா வருத்தப்படுறவனுக்கு பேர் சொந்தக்காரன். ஆனா நண்பன் எப்படி தெரியுமா? நாம வெற்றி பெற்றா அவன் ஏன் நண்பன்னு சொல்லுவான். ஆனா நம்ம தோல்வி அடைந்தா நான் நண்பன் நண்பேண்டான்னு சொல்லி கூட வந்து நிப்பான். தோல்வி வரும்போது தோள் கொடுப்பவன் தோழன், அவனால் தான் வெற்றி இருக்கு. நீங்க அதனால்தான்
உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு நம்முடைய தமிழ் சொன்னது. நீங்க தான் தமிழ் சொல்லுவீங்களா? நாங்க சொல்ல மாட்டோமா? நடுவர் அவர்களே, நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சிக்கல் வந்தாலும் தாங்கக்கூடியவன் நண்பன் தான். இப்ப நீங்க நண்பன்ல 2 வகை உண்டு. சரி, இப்ப சாதாரண நண்பன், உயிர் நண்பன். இப்ப நமக்கு ஒரு கொஞ்சம் பணம் தேவைன்னா, மாப்பிள்ள கொஞ்சம் பணம் தேவைடா அப்படின்னு சொன்னா அவன் நண்பன் தருவான், தேவைன்னு சொன்னா தருவான். ஆனா உயிர் நண்பன்னா யார் தெரியுமா? மாப்பிள்ள கொஞ்சம் பணம் தேவைடான்னு சொல்லிக்கிட்டு நம்ம சட்டப்பையில இருந்து கையை போட்டு எடுக்கிறான் பாருங்க, அவன் தான் உயிர் நண்பன். அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. இப்ப நண்பனோட வீட்டுல போய் நண்பனோட வீடு மாதிரி நாம பழகணும்னு சொன்னா அவன் நண்பன். நண்பனோட வீட்டுல போய் நம்ம வீடு மாதிரி இருந்தோம்னு சொன்னா அவன் உயிர் நண்பன். இப்ப பொருட்காட்சிக்கு வர்றோம், ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி 2 பேரும் சாப்பிட்டா அவன் உயிர் நண்பன். அதுக்கு காதலின்னு சொல்லுவாங்க. நடுவர் அவர்களே, காதலுக்கும் நண்பனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் கூடுதல் நட்பு அது. ஆமா, அது நட்பினுடைய உச்சம்தான் காதல். வெரி குட். காதலினுடைய தொடர்பு நட்புல இருக்கு. ரொம்ப ஏன்னா மனம் விட்டு பேசுறது, இந்த இரு உடல் ஓர் உயிர்னு சொல்றோம்ல, அது காதலுக்கு மட்டும் இல்ல நட்புக்கும் பொருந்தும். ஒரே மாதிரி சிந்திப்பா. நீங்க என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நடுவர் அவர்களே. குடும்பங்கிறது இருக்குல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல கூட்டு குடும்பம்னு இருந்தது. சரி, அந்த கூட்டு குடும்ப முறை இப்ப சிதைஞ்சு போயிடுச்சு இல்ல, உறவுகள் சரியில்லைங்கிறதானங்க அர்த்தம். வீடுகள்ல எத்தனை பிரச்சனை நமக்குள்ள இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கானா? அண்ணன் தம்பி பேச மாட்டேங்கிறான், கோர்ட்ல போய் நிக்கிறான். அண்ணன் தம்பி சந்தோஷமா இருக்கிறது உங்க காலத்துல அது வேற. அண்ணன் தம்பி சந்தோஷமா இருந்த காலம் இப்ப போயிடுச்சு. 2 பேரும் சொத்து பிரச்சனையில கோர்ட்ல போய் இருக்கிறான். இந்த மாதிரி தானே இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைங்கிறது இப்ப எப்படி இருக்கு, கோர்ட்ல போய் விவாகரத்துல போய் நிக்குது. நீங்க மாமியா மருமக பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்காங்க. ஒரு அது இல்லாத சீரியல் இருக்கா? சீரியல்ல எல்லாமே குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தானே சீரியல்ல காமிக்கிறாங்க. ஒரு மாமியா மருமகிட்ட சொல்லுது, மருமகளே எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு. மருமக சொல்லுது, அவ்வளவு சிரமப்பட்டு அதுக்கு மூச்சு விடணும், நிறுத்திடுங்கன்ட்டு. இதான் இருக்கு. நீங்க உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கும், உறவுகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கும். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கிட்ட பழகிறவங்க நண்பர்கள் தாங்க. நீங்க என்ன பிள்ளைகள் கேட்கும், என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கும். வீட்டம்மா என்ன கேட்கும், எனக்குன்னு என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்கும். ஆனா நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், உனக்காக நான் பக்கபலமா நிக்கிறேன்னு கடைசி வரையும் கூட இருக்கிறது நண்பன் தான். நீங்க திருவள்ளுவர் இருக்கார்ல, திருவள்ளுவர் நட்புக்காக 5 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறார். 5 அதிகாரங்கள். நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, பழமைன்னு 5 அதிகாரங்கள் சொல்லி இருக்கிறார். உறவுக்காக ஒரு அதிகாரம் கூட சொல்லல. கணவன் மனைவியை சொல்லும் போது கூட எந்த வீட்டுல கணவன் மனைவி கூட நண்பர்களா பழகுறாங்களோ அந்த வீடு தான் நல்லா இருக்கும்னு. நான் தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன், சொல்லுங்க. நீங்க கோப்பெரும் சோழன் ஒரு மன்னன், பிசிராந்தையார் அப்படின்னு ஒரு புலவர். சோழ மன்னன் சோழ நாட்டில் உள்ளவர், பிசிராந்தையார் பாண்டிய நாட்டினுடைய புலவர். 2 பேரும் பார்த்ததே இல்லை, சந்திக்கவே இல்லை. ஒருத்தர் கேள்விப்பட்டு மனதால் நட்பர்களாக இருந்தாங்க. கோப்பெருஞ்சோழன்கிட்ட அவரோட பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அரசாட்சியை கொடுன்னு சண்டை போட்டு போருக்கு வர்றான். இவர் மனம் வருத்தப்பட்டு இனி நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி வடக்கிருந்து உயிர் துறக்க போறேன்னு சொல்லி உட்கார்ந்துட்டார். அந்த காலத்துல அது ஒரு வழக்கம் இருந்து, துறவு மேற்கொண்டு வடக்கிருந்து உயிர் துறக்கிற வழக்கம் உண்டுது. உட்கார்ந்தார். உட்காரும் போது சொன்னார், என் நண்பர் பிசிராந்தையார் நான் உயிர் விட போறேன்னு தெரிஞ்சு என்னை தேடி வருவார், அவருக்கும் என் பக்கத்துல ஒரு இடம் போடுங்கன்னு சொன்னார். அது மாதிரி இடம் போட்டாங்க. எங்கிருந்தோ இருந்த பிசிராந்தையார் தேடி வந்து கோப்பெருஞ்சோழனுக்கு பக்கத்துல இருந்து அந்த உயிர் நண்பன் உயிர் விடும் போது தானும் உயிர் விட்டார் நண்பர்.
அதனால்தான் புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு சொன்னாங்க. நாம கூடி பேசுறது மட்டும் இல்லைங்க, எங்கே இருந்தாலும் நண்பனுக்காக உயிர்விட துணிபவன் தான் உண்மையான நண்பன். இப்படி உறவு என்பது சிக்கல்களை உருவாக்கும், நட்பு என்பது வாழ்க்கையில் உயர்வை தரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. உறவு ஒண்ணுமில்லை, நட்பில் எல்லாம் இருக்கிறது. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பை கொண்டு வந்து சேர்த்தார் பாருங்க. எங்கோ இருந்தவர்கள், அன்றைக்கு மொபைல் போன் கிடையாது, போன் கிடையாது. ஆனால் அவர் வடக்கிருந்து உயிர் நீக்க போகிறார் என்றவுடன் தேடி வந்து ஓடி வந்த புலவர் இருந்தார் பாருங்க. அதுதான்டா நட்பு. சொந்தக்காரன்னா இன்னும் போகலையான்னு கேட்பான், எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு கேட்பான், அதுக்கு பங்கு போட வருவான். ஒரு நாளும் உறவால் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு தோல்வியில் தோள் கொடுக்கிறவன் நண்பன் பேசியிருக்கிறார். என்னங்க ராஜகுமார், ஏதோ பரவாயில்லையா? அப்பாடா, இல்லை உங்க வண்டியில் வந்ததா?